மேஜிக் பண்ணாரு கடைசில பாட்டி பண்ணாங்க பாரு ஒரு ஃபன்னு செம்மையா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் மேஜிக் ஏன்டா ஒரு கர்ச்சீஃப் இருக்கு இந்த கர்ச்சீஃப் வந்து கம்பிக்கு இந்தாண்ட வந்து போட்டுக்கிறேன் இந்த கம்பியை விட்டு இந்த கர்ச்சீஃப் வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லையா 1 2 3 அப்படின்னா கம்பிக்கு இந்தாண்ட கர்ச்சீஃப் வந்துரும் கம்பில இருந்து எப்படிப்பா கர்ச்சீஃப் வந்தது இதோட சீக்ரெட் இந்த சின்ன டிவைஸ் தான் இங்க ஒரு பட்டன் இருக்கும் இதை அழுத்தி இழுத்தனா ரோப் உள்ள இருந்து வரும் விட்டனா லாக் ஆயிடும் எப்ப இந்த பட்டனை பிரஸ் பண்றோமோ கர்ச்சீஃப் மேல வந்துரும் இதே மாதிரி தான் அந்த கம்பிக்கு அந்தாண்ட இருக்கப்போ ஒரு லூப் மாதிரி போட்டிருப்பேன் இந்த பட்டனை பிரஸ் பண்றப்போ இந்த கர்ச்சீஃபை விட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துரும் செகண்ட் மேஜிக் கார்டு வச்சு பண்றேன்னா என்கிட்ட ஒரு நம்பர் கார்டு ப்ளூ கலர் பேக்கோட இருக்கா இப்போ இந்த நம்பர் கார்டை இப்படி டாஸ் பண்ண அப்படின்னா நமக்கு குயினா மாறிடும் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கலர்ல மாறிடும் சொல்லிட்டப்பா இதோட ட்ரிக் இந்த குயினை ரெண்டா மடக்கின மாதிரி இருக்கும் இந்த கார்னர்ல ரப்பர் பேண்ட் ஒயிட் கலர்ல இருக்கும் இதை இப்படி மடக்கி வச்சா பேக்ல வந்து ப்ளூ கலர் மாதிரி இருக்கும் இதை தூக்கி போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது திரும்பிக்கும் தேர்ட் மேஜிக் என்கிட்ட ஒரு கிளாஸ்ல மஞ்சள் மணியும் இன்னொரு கிளாஸ்ல கிரீன் மணியும் இருக்கா இருக்கு இந்த ரெண்டு மணியும் ஒன்னா கொட்டிடுறேன் இப்போ இந்த கிளாஸ்ல இருக்கிறத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு மணியும் நல்லா கலந்துருச்சு இப்போ ஒரு கிளாஸ் மேலே இன்னொரு கிளாஸ் வச்சுட்டு இந்த அட்டையை குறுக்க வச்சு இப்படி நான் காட்டுனா ஸோ மஞ்சள் மணி தனியாக வந்துடும் அதே மாதிரி பச்சை மணி தனியாக வந்துடும் பாட்டி ஏப்பா மணியை தனியா பிரிச்ச மாதிரி உப்பும் சர்க்கரையும் ஒண்ணா கலந்துருச்சு இதையும் தனித்தனியா பிரிச்சு தரியாப்பா அப்பா இன்னைக்கு 3 மேஜிக் பண்ணாரு கடைசில அம்மா உனக்கு கேட்டாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் மேஜிக் என்கிட்ட ஒரு கம்பி இருக்கா கம்பி இருக்கு இப்போ இந்த கம்பியில லைட்ரு பற்ற வைக்கிறேன் இது எரியுதா இப்போ பாரு அப்படின்னா ரோஸ் வந்துடும் எப்படிப்பா இதோட சீக்ரெட் இந்த பூவை கீழே அழுத்தினா ஸ்ப்ரிங்கு இதை நான் கையில பிடிச்சிக்குவேன் இந்த இடத்துல பற்ற வச்சு அமைக்கிறப்போ இந்த பூவை விட்டுருவேன் ரெண்டாவது மேஜிக் என்கிட்ட ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கா ரப்பர் இருக்கு இப்போ இந்த ரப்பர் பேண்டை 1 2 3 அப்படின்னா ஸோ நமக்கு ஸ்டிஃபா மாறிடும் இது அப்படியே நேரா நிற்கும் இதை அப்படியே எடுத்து ஈவன் நம்ம உடச்சு கூட போடலாம் சொல்லித்தாமா இதுக்கு ரப்பர் பேண்டு ஷர்ட் குள்ள இருந்து வருது விட்டனா ஷர்ட் குள்ள போயிடும் இன்னொன்னு பாயாச செமியா கட்டை வரல டேப் போட்டு ஒட்டியிருக்கேன் கரெக்டா இப்படி மடக்கி இப்படி கொண்டு வந்துருவேன் ஸோ இதுதான் அது தேர்ட் மேஜிக் என்கிட்ட ஒரு பாக்ஸ் வந்து எம்டியா இருக்கா இருக்கு இப்போ இந்த எம்டி பாக்ஸ்க்குள்ள என்கிட்ட ஒரு ஒயிட் கலர் ஷீட் இருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒயிட்டா தான் இருக்கு இதை இதுக்குள்ள வச்சு இப்படி நான் மூடுறேன் இப்போ ஒரு ஸ்னாப் பண்ணேன் அப்படின்னா ஓபன் பண்ணோன்னே நமக்கு ஒயிட் கலர் ஷீட்டு 500 ரூபாயா மாறிடும் அப்பா வெள்ளை பேப்பர் 500 ரூபாயா மாத்திட்டாரு எங்க இதே மாதிரி அது எல்லா வெள்ளை பேப்பரையும் 500 நோட்டா மாத்தி தரீங்களா மாத்தி கொடுத்துட்டு போங்க செலவு இருக்குது அப்பாட்ட நீங்க 3 மேஜிக் பண்ண சொல்ல போற கடைசில நான் அப்பாட்ட ஒன்னு கேட்டேன் பாருங்க ஃபர்ஸ்ட் மேஜிக் என் கையில இப்ப என்ன இருக்கு ஒரு கியூட்டான பொம்மை இருக்கு இப்ப இந்த பொம்மையை நான் இப்படி ஷேக் பண்ணிட்டே இருந்தேன்னா தர்பூசணியா மாறிடும் எப்படிப்பா பொம்மை தர்பூசணியா மாறிடுச்சு இதோட ட்ரிக் இதோட பேக் சைடுல ஓபன் மாதிரி இருக்கும் இதுக்குள்ள வந்து அந்த பொம்மை இருக்கும் ஷேக் பண்றப்ப இதை அழுத்தி உள்ள விட்டுட்டேன்னா தர்பூசணியா மாறிடும் செகண்ட் மேஜிக் என்னமோ ரப்பர் பேண்ட் வச்சு பண்றீங்க என்கிட்ட ரப்பர் பேண்ட் இருக்கா இருக்கு இப்ப 1 2 3னா ரப்பர் பேண்ட் போயிட்டு நமக்கு லாலிபாப் வந்துருக்கும் எப்படிப்பா ரப்பர் பேண்ட் லாலிபாப்பா மாறிடுச்சு ரப்பர் பேண்டை உள்ள இருந்து எடுத்து இப்படி பிடிச்சிக்கணும் லாலிபாப்பை இந்த பொசிஷன்ல பிடிச்சிருப்பேன் ரப்பர் பேண்டை இப்படி காமிக்கிறப்போ லாலிபாப் இங்க இருக்கும் இப்போ இந்த ரப்பர் பேண்ட் விட்டா ஷர்ட் குள்ள போயிடும் அந்த டைம்ல லாலிபாப்பை இப்படி செய்யணும் தேர்ட் மேஜிக் ஜூஸ் வச்சு பண்றேன்னா இதுல ஒரு கப் ஜூஸ் இல்ல ஒரு கப்ல ஜூஸ் இருக்கா இருக்கு இப்போ இந்த சின்ன கப்ல இருக்க ஜூஸை பெரிய கிளாஸ்ல வந்து ஊத்துறேன் எம்டியா தான் இருக்கு இப்போ இந்த பெரிய கிளாஸ்ல இருக்க ஜூஸை இந்த சின்ன கப்ல ஊத்துறேன் அதுக்கப்புறம் இன்னொரு கப்லயும் ஊத்துறேன் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு 2 கப்ல ஜூஸ் வந்துருச்சு சூப்பர்ப்பா என் பாட்டிலே ஜூஸ் கம்மியா இருக்கு உன்னோட மேஜிக் வச்சு ஜூஸ் அதிகமா பண்ணி தரியா நம்ம கிட்டே அப்பா இன்னைக்கு 3 மேஜிக் பண்ணாரு கடைசில நான் அப்பாவை அம்மாட்ட மாட்டி விட்டேன் ஃபர்ஸ்ட் மேஜிக் ஸ்பூன் வச்சு பண்றேன்னா என்கிட்ட ஒரு சில்வர் ஸ்பூன் இருக்கா இருக்கு இப்போ இந்த ஸ்பூனை மேஜிக்ல என்ன பண்றேன்னு பாரு பெண்ட் ஆயிடுச்சு கொண்டு போய் எப்படி இப்போ வளைஞ்சது இதோட ட்ரிக் நடுவுல எலாஸ்டிக் மாதிரி இருக்கும் இதுதான் நேரா இருந்தா ஸ்பூனை பெண்ட் பண்ண வைக்கும் செகண்ட் மேஜிக் வெறும் கையில என்னமோ பண்றேன்னா என் கையில எதுவுமே இல்லையா ஓகே இப்போ பாரு நான் கையை தேய்க்க கையில இருந்து ஸ்மோக் வந்துட்டே இருக்கும் ஓ எப்படி இப்போ புகை வருது இதுக்கு மேட்ச் பாக்ஸ் சைடில் இருக்கக்கூடிய பற்ற வைக்கிற அட்டை இது தனியாகவும் இருக்கு இதை கொஞ்சோண்டு கிழிச்சு சில்வர் மேலே வச்சு பற்ற வச்சுட்டா கீழே ப்ரௌன் கலர்ல தங்கிரும் அதை நீங்க கையில தொட்டு தீத்துனீங்க அப்படின்னா ஸ்மோக் வந்துகிட்டே இருக்கும் தேர்ட் மேஜிக் வித்தியாசமா பண்றேன்னா துணி கேட்ட எங்கடா இந்தப்பா கிளாத் குடு என்கிட்ட ஒரு சார்ட் இருக்கு உள்ள எதுவுமே இல்லையா இப்போ இந்த எம்டி சார்ட்குள்ள இந்த கிளாத்தை ஃபுல்லா உள்ள தள்ளுறேன்
ஃபுல்லாக உள்ள போயிட்டு ஒரு ஸ்னாப் பண்ணனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு ப்ளூ கலராக மாறிடும். உள்ள அந்த ஆரஞ்சு கிளாத் வந்து போச்சு இல்லையா, எதுவுமே இல்லை. டேய் பிரணேஷ், என் ஷால் எல்லாம் யாருடா அங்கங்க கட் பண்ணது? அப்போதுமா மேஜிக் பண்றேன்னு ஷால கிள்ளி. அப்பா இன்னைக்கு 3 மேஜிக் பண்ணாரு. கடைசில அம்மா ஒன்னு கேட்டாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் மேஜிக் ரோப் வச்சு பண்றேன்னா என்கிட்ட 2 கலர் ரோப் நாட்டு போட்டு இருக்கா. 2 முடிச்சு போட்டே இருக்க. இப்போ இந்த 2 ரோப்பையும் ஒண்ணா வச்சு இப்படி பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னா 2 ரோப்பும் ஒண்ணா வந்து ஜாயிண்ட் ஆயிடும். அது மட்டும் கிடையாது, இந்த ரோப்பை நம்ம பிடிச்சி இழுக்கிறப்போ திரும்ப தனியா வந்துடும். எப்படிப்பா கயிறு வெளியே வந்தது? இதை பிடிச்சி இழுக்கும் போது இந்த மேக்னெட்டு கலண்டு இப்படி ஒட்டிக்கும். இப்போ உள்ள போன மாதிரி தெரியும். செகண்ட் மேஜிக் கிளாஸ் வச்சு பண்றேன்னா என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்கா, அதோட டாப் சாலிடா இருக்கா. கிளாஸ் மேல எல்லாம் ஓட்டை இல்ல. என்கிட்ட ஒரு சோடா முடி இருக்கு. இந்த சோடா முடியை இந்த கிளாஸோட டாப்ல வைக்கிறேன். நான் கையை இப்படி ஸ்வைப் பண்ணேன் அப்படின்னா அந்த சோடா முடி கிளாஸ்க்குள்ள போய் விழுந்துரும். எப்படிப்பா சோடா முடி உள்ள போச்சு? இதுக்கு 2 சோடா முடி மேக்னெட் என் கையில வச்சிருக்கேன். கிளாஸ்க்குள்ள ஒரு சோடா முடி வச்சு அப்படியே மேலே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். மேலே ஒரு சோடா முடி வச்சுட்டு கையை ஸ்வைப் பண்ணா உள் பக்கமா இருக்கிறது கிளாஸ்க்குள்ள விழுந்துரும். மேலே இருக்க சோடா முடி கையில ஒட்டிக்கும். தேர்ட் மேஜிக் கார்டு வச்சு வித்தியாசமா பண்றேன்னா என்கிட்ட ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கார்டு இருக்கு. இந்த கார்டை வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் கவருக்குள்ள இன்சர்ட் பண்ணிடுறேன். இந்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ். ஸோ நான் இப்படி ஷேக் பண்ணேன் அப்படின்னா ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ் வந்து 7 ஆஃப் ஹார்ட்ஸாக மாறிடும். ஒரிஜினலாகவே இந்த கார்டில் 7 ஆஃப் ஹார்ட்ஸாக மாறிடுச்சு. இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எதுவும் இல்லை. ஏங்க அந்த கார்டுல இருக்க போட்டோவை மாத்தின மாதிரி என் ஆதார் கார்டுல இருக்க போட்டோவை அழகா மாத்தி தர முடியுமா? என்கிட்ட ஒரு பாட் இருக்குது. இந்த பாட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்துக்கோங்க. இந்த பாட்டுக்குள்ளே தண்ணியும் இருக்குது. அதை வந்து இந்த டப்பில் ஃபுல்லாக ஊற்றிடலாம். இப்போது இந்த பேனை விட்டு காட்டுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ நான் மேஜிக்காக ஏர்லேருந்து சில விஷயங்களை இப்படி ட்ராக் பண்ணி போட இந்த பாட்டில் மேஜிக்காக வாட்டர் வரும். ஒரு ஸ்னாப் பண்ணுறேன். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் திரும்ப இந்த பாட்டில் எதுவுமே கிடையாது. ஸோ திரும்ப மேஜிக்காக ஏரில் இருக்க வாட்டர் பார்ட்டிகல்ஸை ட்ராக் பண்ணி போடுறேன். ஸோ ஒவ்வொரு வாட்டி பண்ணுறப்பையும் ஒரு ஸ்னாப் பண்ணுறேன். திரும்ப வாட்டர் வரும். ஸோ இதே மாதிரி நம்ம எத்தனை வாட்டி ஏர்லேருந்து ட்ராக் பண்ணி போட இதில் வாட்டர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக இதே மாதிரி நம்ம எத்தனை வாட்டி வேணால் பண்ணிகிட்டு இருக்கலாம். இது பற்றி உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு ஸ்னாப் பண்ணுறேன். இதில் எதுவும் கிடையாது. அப்போட ஃபேவரட் மேஜிக் பார்க்க போறீங்க பார்ட் 1. என்கிட்ட ஒரு பேக் இருக்கு. உள்ள எதுவுமே இல்லை. ஒரு ஸ்னாப் பண்றேன். உள்ள பார்த்தா கிஃப்ட் பாக்ஸ் வருது. இன்னொரு ஸ்னாப் பண்ணா இன்னொரு கிஃப்ட் பாக்ஸ். ஸோ உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. தேர்டு, ஃபோர்த்து, அஞ்சாவது பாக்ஸ். இந்த பேக்கோட இந்த கிஃப்ட் எல்லாம் உயரமா இருக்குல்ல, எப்படி இதெல்லாம் இதுக்குள்ள இருந்திருக்கும்? இது என்னோட ஃபேவரட் மேஜிக்கு. இந்த மாதிரிலாம் ட்ரிக் போஸ்ட் பண்ணலாமான்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.